கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். பொருளாதார விடுதலைன்றது ரொம்ப சிம்பிள். இந்த உலகத்தில் பலவிதமான தொழில்கள் இருக்குது. 3 கேட்டகரி தான். ஒன்று உற்பத்தியாளன், இன்னொருத்தரும் விற்கிறவன், 3வது இடைத்தரகர். 3 வேலை தான் இருக்குது. இடைத்தரகு பண்ணணும், உற்பத்தி பண்ணணும், ஒன்று என்ன செய்யணும், விற்கணும். உற்பத்தி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, சர்வீஸும் உற்பத்தி தான். உதாரணத்துக்கு மசாஜ் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவும் உற்பத்தி பண்ணல, ஆனால் உங்கள் உடம்பு பலம் மசாஜ் பண்ணி என்ன பண்ணுறீங்க, நல்லா மசாஜ் பண்ணால் என்ன பண்ணலாம், டெக்னிக்கலாக குவாலிஃபைடாக என்ன பண்ணலாம், நல்லா ஹைஜீனிக்காக பண்ணால் என்ன பண்ணலாம், அதில் கொடுக்குற ஆயில், நீங்கள் பண்ணுற டெக்னிக்கு உத்தியெல்லாம் பண்ணால் என்ன பண்ணலாம். ஒருத்தனுக்கு ஆயில் மசாஜ் பண்ணாருன்னா நான் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா கொடுக்க பார்க்குறேன்னா என்ன பண்ணிக்கிறாரு எனக்கு அவர். அப்போ ஒரு நம்பிக்கை ஏற்பட்ட ஒரு பணத்தை கூட அதிகமாகும். நான் வந்துட்டான் படுத்துட்டான் போனால் போதுன்னு சும்மா தொட்டு பார்த்தாமிச்சா. அப்போ சர்வீஸாக இப்போ எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறாரு, கற்றுக்கினாரு, சர்வீஸ் பண்ணுறாரு. இப்போ சர்வீஸ்ன்னும் உற்பத்தி தான். உற்பத்தியை அவரே விற்றுக்கிறார், அவரே செஞ்சு அவரே உற்பத்தி பண்ணி அவரே இடைத்தரகராகவும் இருக்கிறார். இப்போ இடைத்தரகு பண்ணுறதுக்கு மீடியாலாம் வந்துச்சு, ஃபேஸ்புக் வந்துச்சு, சமூக வலைதளங்கள்லாம் வந்துச்சு. நான் ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறவன், எனக்கு எந்த எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய தெரியும், இல்லை நான் வந்து இது மாதிரி மசாஜ் பண்ணுறேன்ட்டு காலிங்கெல்லாம் வராங்களா இல்லையா, சாயந்தரமான வாட்ச் இது வருதா இல்லையா, அவங்களாம் எப்படிலாம் கேட்டோம், ஹலோ வணக்கம் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு, வெல்கம் 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 அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா. நான் சில சமயத்தை தான் பார்த்துருவோம். அது மாதிரிலாம் எவனா ஃபிகர் என்ன இருந்தானே நம்ம பார்க்கலாம், ஆமாம் சைஸில் வேறு மாதிரி இருக்கும்ட்டு இந்த மாதிரி பேசிட்டுக்கணும்ல. அதுக்கு நீங்கள் போய் அப்படி தான் போயிட்டீங்க போல இதுன்னு புரியுங்க. கால்மார்க் திரும்ப போய் கீழே கமாண்ட் எழுதுவான், இவர் விபச்சாரிக்கிட்டலாம் போவார், இவர் பேச்சை கேட்காதீங்கன்ட்டு. அப்போ தான் நிறைய பேர் கேட்கவே வருவாங்க, சார் அது எப்படி இருந்தது ஐட்டம் எப்படி, ஏன்னா இதை விட அது அவங்களுக்கு முக்கியமாக இருந்தால் என்ன பண்ணுவானுங்க. அப்போ சம்பாதித்து எப்படி அப்படின்னா நான் ஏதோ புரிஞ்சு வச்சுக்கிறேன், அப்படி தானே. இப்போ சர்வீஸில் என்ன பண்ணுறான், உற்பத்தின்னா நான் வந்து ஒரு மனுஷன், என்ன பயன்படுத்தினா நான் போலீஸு, நான் பயன்படுத்திக்கல, யார் பயன்படுத்துகிறாங்க, இடைத்தரகர் பயன்படுத்துகிறாரு. சர்வீஸ் பண்ண தெரிஞ்சவனை கூட்டும் போய் வியாபாரம் பண்ணுறாரு, என்னன்ட்டு பாதுகாப்பு கொடுன்ட்டு. இதில் நான் என் வேலை என்ன ஆகுது, என் உற்பத்தியை நான் என்ன பண்ணல. இப்போ ப்ரைவேட்டாக ஒருத்தர் வந்து சர்வீஸ் பண்ணுறாரு, பாதுகாப்பு தரேன்ட்டு, அப்படி தானே. அது மாதிரி ஆளும் வராங்க தானே, ஜெயிஜாண்டிக்காக இருப்பாங்க. போலீஸ் அவ்வளோ பற்றியே போய்விடையா, பவுன்சர் போலீஸை விட பவுன்சர் அழகாக இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா எப்படி. இப்போ போலீஸ்காரங்க நான் சம்பளம் கச்சோன்னே அதனால் இப்போ வயிறு வெளுத்து போட்டு ஒரு அக்கா சொல்லி சொன்னாங்க, சட்டை போட்டு திரித்து கஷ்டமாக, சட்டை வந்துட்டு உட்காந்துக்கிட்டுமா சார், நாங்கள் கைட்டிங்க டவுல் இருந்தால் கொடுங்க மேலே போட்டுக்கணும், ஏன்னா அந்த வயிறு அமுக்குது அந்த பட்னு. அதே பவுன்சராக இருந்தால் எப்படி தான் இருப்பார். இவருக்கு சம்பளம் ஊர்ஜிதமானவொடனே ஊழியர் என்ன ஆகிட்டே இருக்கா, அரசு ஊதிய ஊழியர், அவ்வளோதான் விஷயம். அப்போ நான் எங்கேயுமே எப்படி இருக்குண்ணா யாரை பார்த்தா தெரியணும்ல எனக்கு. இப்போ என்னை பார்த்தா தெரியுதுல்ல, பக்கத்துலடேன் ஏதோ ஒன்றா பேசுவோம், என்ன கூட போகக்கூடாதுன்னு வரேன், பயப்படுறாங்கல்ல. சச்சங்க நத்திங்கிறேன், கமெண்ட் எதுவுமே இங்கே வரல, வந்துட வேண்டியது தானே, நேரம் வந்துடலாமா இல்லையா. நீ குடிகாரன் இங்கே வந்து உட்காந்து, நீ ஒரு குடிகாரன் உனக்கு பேச தகுதி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அடிக்க போகிறேன். 10 பேர் மத்தியில் எனக்கு அசிங்க இல்லை, என்ன தான் பண்ணேன், எப்படி சார் சொல்கிறீங்க கேட்கணும் இல்லை. இதே கேள்வியாக கேட்டிருப்பேன், இல்லை சார் நீங்கள் உங்களுக்கு குடிச்சிட்டு நான் அப்படி கற்றுக் கொடுத்துட்டேன், ஆனால் குடிக்க சொன்னேன், பழல்ல ஊற்றினேன், நான் உனக்கு குடி கத்துற மாதிரி பேசுகிறீங்களே சார், நான் குடிகாரனாக இருந்தால் என்ன பண்ணி சோறு தூண்டுருவேன், இவர் நிறைய சோறு தூண்டுவார், பேச்சை கேட்காதீங்கன்னா நான் என்ன சார் பண்ணுறது, அப்போ நான் உங்களுக்காக சாப்பிடாம இருப்பான்னு கேட்பேன்னா கேட்க மாட்டேன். புரியுதா. அப்போ நான் செய்கிற தொழிலை தெய்வமாக வணங்க வேண்டியது யார், எப்படி இருக்கலாம். பட் நீ தான் நிர்ணயமே பண்ணிக்கலையே, எவ்வளோ சம்பாதிக்கலாம் நிர்ணயம் பண்ணிக்கல, ஏன் சம்பாதிக்கணும் தெரியாது, என்ன என்கிட்ட திறமைக்குதுன்னே தெரியாது. போலீஸ் ஆகிட்டோடனே திமிர ஆகிட்டோமே, ஊரில் 4 பேர் பார்த்தோன்னா என்ன ஒன்று அம்மா கிட்ட சொல்லி வட்டி கொடுன்ற கேட்டான், எப்படி முன்னேறுவ வாழ்க்கையில், நீ என்ன தப்பு பண்ண, வட்டி கொடுறது நல்லதா கெட்டதா, இன்னொருத்தர் வறுமையிலேருந்து தானே பிழைக்கணும், எதனால் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த, நீ போலீஸ் ஆகிட்ட திமிரு தானே, ஆல்மா நீ நல்லா இருப்பே நீ நான் வாழ்க்கையில், ஏன் 4 பேர் வாழ்க்கையை கேட்டு நல்லா இருக்க முடியுமா, பண்ண. அப்போ என்ன செய்யணும், என்ன செய்யலை, என்ன செஞ்சுருக்கணும், புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு. ஒரு போலீஸ்க்கு இந்த நிலைமைன்னா ஒவ்வொருத்தரும் அப்படி தான். ஒரு 4 தேங்காய் வந்துச்சுன்னா பெரிய மயிராயிட்டானு, ஒரு 4 ஆடை வளர்த்துட்டான்னா பெரிய மயிராயிட்டானு, திமிரில் அலைவானுங்க. இந்த ஏழைங்கெல்லாம் ஏன் ஏழையாகிறாங்க பாரு,
அவ்வளோ தென்னாட்டெலாம் பார்ப்பான். அவனை திருடி வந்து பணம் வச்சுக்கிறான்னுவான். இப்போ என்னையே பார்த்து ஏழைங்களாம் என்ன சொல்லுவான் சில பேர்லாம்னாக்கா, பேசியே சம்பாதிச்சிட முதல்ல உழைக்க சொல்லுன்னுவான். 25 வருஷம் உழைச்சேன்னு யாருக்கு தெரியும்? முதல்ல போய் நீ நல்ல வேலை வெட்டி பாருன்னு கமெண்ட் எதிரலாங்கிறான். என்னையே மக்களெல்லாம் ஏமாத்துறேன்னா நீ பேச அந்த பேச்சை பார்க்கலாம். நீ நல்லா இருக்க 4 பேருக்கு பேச முடியுமா? ஆனால் கமெண்ட் எழுத முடியும். நீ குஷ்டு வந்து பேச உன்னால் வாங்க முடியுமா ஜாக் டேனியல? நான் அந்த மாதிரி சாராயம் தான் குடிப்பேன். இன்னும் நினச்சிக்கிறேன் இங்கே மார்பிள் சிகர் இன்னும் விற்றுங்கிறானுங்க, அதை வாங்கி குடிக்கிறேன்னு நினச்சிக்கிறானுங்க. நம்ம சரக்கில் எந்த மாதிரி சரக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஃபாரின் சரக்கு தான். ஏதோ நீ மிலிட்ரி சரக்கு வாங்கி குடிக்கிறேன்னா வாங்கி வச்சுருப்பேன். குடிச்சனா இல்லைன்னு உனக்கு எங்கே தெரியும்? அது யாருன்னா கூட கொடுத்துருப்பேன். குடிப்பேன். அதெல்லாம் எப்போனா எப்போவுமே குடிக்குதுன்னு ஒன்று இருக்கும்ல, அதெல்லாம் எந்த மாதிரி இருக்கான்? ஜாக் டேனியலை விட பெருசாக இருக்குமான்னு என்எஸ்சிக்கு போகிறேன். என்எஸ்சி விட இன்னும் காஸ்ட்லி எதனா சரக்குதான்னு போகிறேன். 1 லட்ச ரூபா சரக்கு இதில் பார்த்துட்டு வந்துக்கிறேன். பாண்டிச்சேரி இன்னும் வாங்க முடியாமல் இருக்கிறேன். ஒரு பாட்டில் 1 லட்ச ரூபா குஷ்டா என்னடா ஆக போகுது? குஷ்டு மூத்திரம் போய்த்து 1 லட்ச ரூபான்னு யோசிச்சு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யோசிச்சு 1 லட்ச ரூபா சாராயத்தையும் குடிச்சேன்ற ஒரு பெருமை இருக்காதா அப்படின்னு. அப்படின்னா 1 லட்ச ரூபாய் சாருக்கு எதாவது போட்டோ பெருசாக போட்டு வைக்கணும். எல்லா போதையும் இப்படி தான் இருக்க போதே. பட் அதுவும் பார்த்துக்கணும் யார் தான். அதனால் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவும் ஈஸி. எப்போன்னா உன்னை ஈஸியாக வச்சு நேர்மையாக வச்சுங்கன்னா எந்த வேலை செஞ்சால் பணம் வராது. போண்டா சுட்டு ஒருத்தர் பணம் டேக்ஸ் கட்ட முடியாமல் இருக்கிறாரு. போண்டா ஏன் இப்போ ஜிபேயில் அது பாண்டு வந்துனே இருக்குது, பார்த்துக்கிறீங்களா அதெல்லாம்? அப்புறமா அண்ணா நகரில் ஒரு பாலுக்கு டீ கிடக்குது. சாயந்தரமானா டீ உனக்கு கிடைக்காது. ஆல்ரெடி புக் பண்ணிட்டு தான் போனமே டீ கிடைக்கு. இதாவது சொல்லியே வச்சுக்கிறாரு, எருமை மாட்டு பாலில் தான் நான் டீ போடுறேன்னே. 4 மாடும் வச்சுக்கிறாரு. டீ அப்படி இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ டீ போட்டு கூட பிழைக்கலாம். ஏன் அமெரிக்காவுக்கு அதிபராக அந்த ஒரு ஷூ வச்ச உடனே இன்னொரு ஷூவை கூட நான் தேய்ச்சி தரேன் நிற்கிறாரு. அப்போ எந்த தொழிலை செய்யக்கூடாது, கக்கூஸ் கவுத்தே நல்ல வேலையை செய்யக்கூடாதா? அப்படி தான் ஃபஸ்ட் கிளாஸில் ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிறான். ஒருத்தன் டிடிஆருக்கு ஃபோன் பண்ணிக்கிறான். டிடிஆர் வந்து அவனை பார்த்து வணக்கம் பண்ணிக்கிறாரு. என்னடான்னு கேட்டாக்கா, அவர் இந்த மொத்தமாக பாயில் பேப்பருக்கு வாடகை எடுத்துவர் இந்த கிளாஸ் இது ஊட்டிக்கிட்ட காட்டி நிற்கிறாரு. லாஸ்ட்டில் பார்த்தா அவர் இன்னொரு டிக்கெட்டில் வந்து இங்கே வந்து உட்காந்துரு, நீயா இங்கே வந்து உட்காந்து இந்த ஹோல் யூனிட் அவர்தாச்சே, டிஸ்டர்ப் இல்லாமல் தூங்கத்துக்கு வந்துக்கிறாரு. ஃபோனை பண்ணி இவ்வாறு கூப்பிட்டு ஃபைன் போட்டு அமைச்சிக்கிறான். அவர் பார்த்து சின்ன கம்பெனி இருக்கிறார், அத்தனையும் தெரியாத மாதிரி. இப்போ யார் தொழிலதிபர்? கோட் சுட்டு போட்டவரா? பணம் இல்லாத இடமே இல்லை. பொருளாதார விடுதலை அடையத்துக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குவாலிஃபைடு மட்டும் போதுமா? எந்த மாதிரி வாய்ப்பு கச்சா என்ன ஆகிற? ஆடு வாழ்ந்தால் என்ன ஆயிடுற? வீடு கிட்ட ஊரில் என்ன ஆயிடுற? ஒரு வண்டி வாங்கிட்டா என்ன திமிரு உனக்கு? ஏழைங்கெல்லாம் பாரு, ஒரு வண்டி வாங்கினோடனே புருன்னு முடிக்கணும் நிற்பான். பக்கத்து ஊராக தூங்குறானே தெரியாது. நேராக வந்து வீட்டில் வந்து வாரன்னு வந்து ஃபைன்னு அடிப்பான். பக்கத்தில் 12 மணிக்கு தூங்கி நிற்பான், ஏற்பானுங்க. நீ எங்கே அவன் வைத்தியத்தில் உனக்கு நல்லா இருக்குமா? வண்டி வாங்கிட்டியே யாருன்னு அடிக்கிற? அவங்க வீட்டில் வண்டிக்குது, அவங்க வீட்டில் வண்டியில் தானே காமிச்சு. பொண்டாட்டியை கூப்பிட்டா வரமாட்டாளா? ஃபோன் பண்ணால் வரமாட்டாளா? நீயே இறங்கி கதவு திறந்துன்னு உள்ளே போகக்கூடாதா? புரியுதா என்ன சொல்கிறேன்? என்ன தப்பு செஞ்ச? எப்படி பொருளாதார விடுதலை அடைவேன் சொல்ல? 10வது பட்சம்னா லுங்கி மச்சு கட்டினே 10வது பட்சன்ற எனக்கு ஒரு வேலை கிடைக்கல 10வது பட்சன்ற. புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்டே? அப்போ பொருளாதார அடையாததுக்கு காரணம் என்ன? நேர்மை, திறமை, ரெண்டும் ஒன்று. ஒன்று இல்லைனா கூட பாவம். வாய்ப்பு கிடைச்சா கூட, வாய்ப்பெல்லாம் எல்லாருக்கும் உண்டு. வாய்ப்பு இல்லாத மனிதர்களே இல்லை. வாய்ப்பெல்லாம் இல்லை எனக்கு சார், வாய்ப்பு இல்லைன்னா சொல்லாதீங்க. பேசிக்கலி நான் வந்து எங்கள் அப்பா குடிகாரரு, நானும் குடிகாரன் தான். ஆனால் எங்கள் அப்பாவும் குடிகாரர் தான். இதுதான் வித்தியாசம் அப்படிங்கன்னா, நான் காஸ்ட்லி சரக்கு குடிப்பேன், எங்கள் அப்பா லோக்கல் சரக்கு குடிப்பார். புரியுதா? நான் குடிச்சிட்டு வீட்டில் தான் குடிப்பேன், அவர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவார். ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா? நானும் குடிகாரன் தான். எப்படி குடிப்பேன் நான்? என் சரக்கெல்லாம் எங்கே இருக்கும்? வீட்டில் இருக்கும். எங்கள் அப்பா வந்து வெளியே போய் குடிப்பார். சரக்கு அவங்கக்கிட்ட இருக்கும், கடமும் இருக்கும். சம்பளம் வாங்கினா அவங்கக்கிட்ட கடன் கொடுக்கணும். புரியுதா? அப்போ என்ன பிரச்சனை? வாய்ப்பை பிரச்சனை வாழ்கிற விதம் தான். புரியுதா? ஒருத்தர் எப்படி பயன்படுத்திக்கிறாரு? ஒருத்தர் போலீஸ் ஆகிறாரு, பார்த்துங்களா? ஹையர் ஆஃபீஸர் அதிகாரிகளாம் அமைதியாக இருப்பாங்க, போலீஸ்காரங்களாம் வெளியே கூட தெரியாது, வாடா போடாவே பேச மாட்டாங்க. பார்த்துருங்களா? இந்த கான்ஸ்டபிள் எப்படி தான் கூடுவான்? ரோட்டில் வெயில் நின்றுங்கிறானா, சூத்தெல்லாம் ஏரியும், ஏய் வா இங்கே வான்னுவான். பார்த்துக்கிறீங்களா? என்ன ஆயிடுச்சு அவனுக்கு? காய் சட்டை போட்ட உடனே என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை அவனுக்கு? அவன் என்ன ஆகிட்டான்? யாரோ ஒருத்தன் சாரு, தம்பி, அண்ணா, மாமா, மச்சா அப்படி தானே. ஏன் ஏன்னு கூப்பிட்டான்? என்ன ஆச்சு அவனுக்கு? ஏதோ ஆயிடுச்சு அவனுக்கு. நம்ம நினச்ச வேண்டியது தான், சூத்து காயுது பொழுகுது.
பிரச்சனை புரியுதா? எல்லா போலீஸுமே பார்த்து திருந்திடலாமா இல்லையா? மரியாதை பேசினா குறைஞ்சிருமா? நம்ம வெளிநாட்டுங்களை எப்படி நடத்துறான்னு நினைக்கிறீங்க? நான் போலீஸ்னு அவன் காட்டுறான் கார்டை, முதல்ல உன் ஐடி கார்டு காட்டுன்றான். கேட்கறதுக்கே சந்தோஷமாகுது. முதல்ல அவர் வந்தோடனே அவர் என்ன பண்ணிக்கிறாரு? அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவரு தான் சொல்ல முடியுது. ஏன் இங்கே இருக்கிற போலீஸை மாமானே கூப்பிட்ற அளவுக்கு ஏன் ஆகிட்டானுங்க? என்னவோ வச்சு நானுங்கல்ல கிரீடுதை. அப்புறமா என்ன அதில் வர ஊருக்காரன் ஜாதிகாரன் வரக்கிறான். சிறைச்சாலைக்கு போனவே ஜாதி வாரியாக போட்டு வச்சுக்கிறான்லாம், வேறு சிறைச்சாலைங்கள் எல்லாம். நம்ம எப்படி முன்னேறும் நாடு? அதான் தான் சொல்கிறேன், மலம் அழுறதுக்கு ஆள் இருந்தால் மலம் அழுறதுக்கு கருவி நீ ஏன் கண்டுபிடிப்ப? புரிஞ்சிச்சா? அப்போ பொருளாதார விடுதலை இந்த நாடு அடையாது, ஆனால் நீ இந்த நாடு விடுதலை அடையாது, ஆனால் நீ என்ன ஆகலாம்? சுற்றிக்கிறவன் புத்திசாலி ஆக மாட்டேன். நீ யார் தப்பு? எவனும் ஜாதி விட மாட்டான். யார் விட்டுன்னா? நான் தான் முன்னேற முடியும், நான் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், நான் தான் பொருளாதார விட முடியும். இப்போ நான் சம்பாதிக்கிறேன், 4 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிறான், சோறு போறிய உனக்கு அறிவுக்கு தானே கேட்குறேன். பார்த்துக்கிறீங்களா? சில ஜாதிகளில் ஆளுங்களாம் இருப்பானுங்க, ஒருத்தன் சம்பாதிச்சு நிற்பான், ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்டு நிற்பானுங்க சந்தோஷமாக, குற்ற உணர்வே இல்லாமல். என்னடா வேலை செய்கிறீங்க? கிடையாது, எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு, பென்ஷன் வாங்குகிறேன். அம்மா இவனுக்கு எது கை காலலாம்? பார்த்தீங்களா சில குடும்பங்களெல்லாம் அவன் வேலைக்கு அவன் ஒருத்தர் சம்பாதிச்சு நிற்பார், யாரோ ஒருத்தர், மற்றவங்கெல்லாம் சும்மா உட்காந்தே சாப்பிடுவாங்க. எப்படி முன்னேறும்? சிங்கப்பூரில் ஒரு பிரச்சனை நடந்தது. பொருளாதாரத்துறையில் அமைச்சராக தமிழர் தாங்கிறாரு. அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு தமிழர்களை சிங்கப்பூர் வேலைக்கு ஆள் எடுக்காதீங்கன்ட்டு. என்னடான்னு கேட்டால், சீனாக்கார் வந்தார்னா அவங்க அப்பா கூட்டின்னு வந்து ஹோட்டலில் போய் வாட்டர் பாயாக போடுவார். இவர் மேனேஜராக இருப்பார் அதே ஹோட்டலில். அவங்க அப்பாவை என்ன போடுவார்? ரூம் சர்வீஸ் பண்ணுறாங்களே, வாட்டர்லாம் எடுத்து போய் கொடுக்குறாங்களே, அந்த வேலைக்கு போடுவாரா? யாரை? அப்பாவை. பொண்டாட்டியை ரிசப்ஷனிஸ்டாக போடுவார். பிள்ளைங்க எதனா இருந்தால் கார் கழுவி விடுவார். புரிஞ்சிச்சா? நீ போனால் என்ன பண்ணுவ? நான் சம்பாதிக்கிறேன், நீ வேலைக்கு போவியான்னு கேட்பேன். சொல்லுவே சொல்ல மாட்டியா? உன் பொண்டாட்டி வேலை செய்கிறாங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஏங்க வேலைக்கு போனோம்? ஏன்? நான் சம்பாதித்து போதாதா? சொல்லுவே சொல்ல மாட்டியா? ஏன்? திமிரு தானே. அவன் விடுதலை அடையல. எப்படி அடைவேன்? ரெக்கையை வச்சு வீட்டில் உட்கார வச்சுக்கிற. அவன் கதை வர சொல்லுவேன். அவங்கெல்லாம் மேக்கப் பண்ணி போவாங்க சார், பொண்டாட்டியெல்லாம் வேலைக்கு அனுப்புவாங்க. நாங்கள் யார்? ஒரு ஐஏஎஸ் யாரை கட்டிக்கிறான்? ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படி தானே. 2 பேரும் என்ன தான் பண்ணுறாங்க? நீ என்ன பண்ணுற? உன் பொண்டாட்டி என்ன வேலை செய்கிறாங்க? அப்புறமா பொருளாதார விடுதலை நீ என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுவேன்? பாவம் இல்லையா நான்? அப்புறமா என்னையும் வர கேட்குது, உன் பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பியா? நீ உன் பிள்ளையை சம்பாதிக்க? நான் தான் நிறைய சம்பாதிக்கிறேன், ஏன் என் முன்னாடி என்ன அனுப்புனான்? நீ தானே சம்பாதிக்கலன்னு கேட்டேன். ரொம்ப உடனே உன் பொண்டாட்டி மட்டும் வீட்டில் வச்சு பூட்டி வச்சுக்கிற, நீ டான்ஸ் ஆடுற. இதுக்கு ஒரு பதில் சொல்லி தொலையணும். இது அதனால் இப்போ நான் சேர்த்தே சொல்லிடணும். ஏன்னா அப்பப்போ சொன்னேன், என் பொண்டாட்டிக்கெல்லாம் வேலைக்கு போகலைங்க, உங்கள் பொண்டாட்டி நீங்கள் வேலைக்கு அனுப்பாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பொருளாதார விடுதலையும் அடையாதீங்க, நான் தெரியாமல் பதில் சொல்லிட்டேன், என்ன பண்ணுங்கள்? நீ என் கேடு போட்டு போய் எப்படி ரே? நான் என் பொண்டாட்டியே ஐரோப்பா கிட்ட போய் சுற்றி காமிச்சேன், என் குடும்பத்தையிட்டு போய் சமைச்சேன். அந்தளவுக்கு என்ன இருக்குது எனக்கு? உனக்கு யாரை கூட ஒப்பிட்டுக்கிற? உன்னை கூட சமதளத்தில் வந்து நின்ட்டேன்னா நீ என்ன ஒன்றா? நான் 4 கட்டி குடிச்சு நிற்பேன், நீ மோந்து பார்த்தா ஊந்துருவே. எப்படி இருக்கணும்? கார்க்கு தரும்போது என்ன ஆவ? அப்புறமா நாங்கள் குடித்து ஊறி நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிட்டுக்கிறோம். நீ பாவம் இல்லை. அப்புறமா ஒரு 15-16 பீர் பாட்டில் குடிக்க ஆரம்பிச்சு, இப்போ நாங்கள் கட்டிங் 4 குடிக்கிறோம். நீ இப்போ தான் பீர் பாட்டிலே ஓப்பன் பண்ணுற. எப்படின்னா பொருளாதார விடுதலை யார் அடைய முடியாது? நேர்மையும் திறமையும் இல்லாதவன் பொருளாதார விடுதலை அடைய முடியாது. அப்போ பொருளாதார விடுதலை அடையணும்னு என்ன செய்யணும்? திறமை மட்டும்தா? நேர்மை. நான் பாலை கறந்தா அதில் தண்ணி ஊற்ற மாட்டேன். 1 லிட்ரு 300 ரூபா. வாங்கலைன்னா நல்ல பால் குடிக்கிறதுக்கு எவனுக்கும் வக்கு இல்லை. புரியுதா? விலையை தப்பே. பாலுண்ணா சோமானா வெள்ளத்தை சக்கரை எடுத்து போய் கலர் சாயம் பூசி பண்ணி கட்டின்னு கல் இது எடுத்து வைக்கிறியே, நியாயமாக? அது தண்ணியில் போட்டு கலங்கினாவே புரியுதே சக்கரை தண்ணி தான் இதுன்ட்டு. கலர் மாற்றி விற்கிறது பெறாயா நேர்மை? ஆமாண்ணா, நாங்கள் செக்கில் ஆட்டணுன்னு மரச்சக்கை என்னன்னு போர்டை மட்டும் போட்டு வாங்கிட்டு வந்து திருதனமாக எடுத்து வேக்ஸை ஊற்றி கொடுக்குறியே, நியாயமாக? இது தப்பு இல்லையா? அது புரியுதா? நேர்மையில்னா என்ன பண்ண முடியாது? அவ்வளோதான்.
தரமானது. நான் உரம் நான் போடல, என் விளைச்சல்னா கிடையாது, கம்மியாக தான் அறுத்தேன். மூட்டை எல்லோரும் இப்போ 100 ரூபாய்க்கு விற்ற அரிசி நீ 500 ரூபாய்க்கு விற்றுக்கு என்ன இப்போ பிரச்சனை? ஆனால் அரிசி எப்பேற்பட்ட அரிசி? இப்போ சும்மானா நம்மாழ்வார் ஃபோட்டோ மாட்டு விற்றுனுக்கிறீங்க, நியாயமா இது? பாவம் அந்தாலே ஃபோட்டோ மாட்டுறதுக்கு வச்சுக்கிறீங்க நம்மாழ்வார்வை. நீங்கன்னா அந்த மாதிரியா செஞ்சுன்னுக்கிறீங்க? அசிங்கமாக இல்லை பார்க்கும்போதே. இப்போ நம்மாழ்வார் ஃபோட்டோ பார்த்தா பயமாகுது. அப்போ அவர் எப்படி வச்சுக்கிறானுங்க சொல்ல? அப்புறமா மரச்சக்கு என்னென்ன நேர்த்தி வச்சுக்கிறான். எதிர்வே ஆட்டி தர முடியாது, போயிட்டு வான்றான். என்ன அர்த்தம்? ஆனால் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நேர்மையும் திறமையும் இருந்தால் எப்படி இருக்கலாம் வாழ்க்கையில்? நல்லா வாழலாம். ரொம்ப எந்த ஒன்றா செய்யலாம், எந்த தொழில்னா செய்யலாம். நேர்மையும் இருக்கணும், திறமை. ஜாக்கெட்டை நல்லா தேய்ச்சி கொடுத்தா வரலன்னா யார் தப்பே? டெய்லர் இருக்கக்கூடாதா? அவள் ஜாக்கெட் வரைக்கும் அவள் தைச்சினாவே பாதி வேலை குறையாதா? எத்தனை பொம்பளை ஜாக்கெட்டு சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க. தைச்சி கற்றுக்கணும் எத்தனை பேர்? அதுக்கு என் பொண்டாட்டி விதிவிகளுக்கு இல்லை. நீ கேட்கலாம், அப்போ உன் பொண்டாட்டி தெரியுமா? தெரியாது. புலம்ப மாட்டாளா? புலம்புவா. அப்போ ஏன் அவளை கேட்கல? புலம்புதுன்னே பிறந்தவளை என்ன பண்ண முடியும்? இதுதான் பதில். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.